வணக்கம். ஐ எம் டாக்டர் Aadithreya Varman, உமா ஐ கிளினிக் கண் மருத்துவமனையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். கேட்ராக்ட் சர்ஜரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இது இயர் ஆஃப்டர் இயர் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சர்ஜரி செய்கிற டெக்னிக்லேயே நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்கு. பேஷண்ட்டோட IOL செலெக்ஷன், என்ன மாதிரி லென்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு அவங்களுக்கும் நிறைய சாய்ஸஸ் இருக்குங்க. இது எல்லாமே நம்ம சிம்பிளாக ஒரு வாட்டி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பேஷண்ட் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும்னு கிளினிக் வந்திருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாங்க. அங்கே முதல்ல டெஸ்ட் பண்ணுறது ரெட்டினா. இந்த எக்ஸாமினேஷன் பேர் ரெட்டினல் எக்ஸாமினேஷன். இது ஒரு வைட் ஃபீல்ட் ரெட்டினல் ஃபோட்டோகிராஃப். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் பேஷண்ட்டோட கண் நரம்பு பார்க்குறதுக்கு டைலேஷனே தேவைப்படாது. ஒரு 5 செகண்ட்ஸில் இந்த மிஷின் கண்ணோட நரம்பு வைட் டு வைடான ஒரு ரேஞ்சில் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துரும். இந்த ஃபோட்டோகிராஃப் டைரெக்டாக டாக்டரோட கம்ப்யூட்டரில் அப்லோட் ஆகிடும். ஸோ டாக்டர் கண் நரம்பை பார்க்குறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது. இப்போது பேஷண்ட்டோட கண்புரை எந்த கிரேடில் இருக்குன்னு டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஸ்டெப் ஒரு முக்கியமான ஸ்டெப். இதுக்கு பேர் IOL மாஸ்டர். இந்த ஸ்டெப்பில் பேஷண்ட்டுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி செய்யும் போது லென்ஸோட பவர், என்ன பவர் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணோன்னு நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்குற ப்ரொசீஜர். இந்த ஸ்டெப் ஏற்றபடி தான் பேஷண்ட்டுக்கு லென்ஸ் பவர் நம்ம சூஸ் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணுவோம். இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம Zeiss 80 லீசா ட்ரைஃபோக்கல் டாரிக் லென்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லென்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னா தூர பார்வை கிளியராக இருக்கும், கம்ப்யூட்டர் ரேஞ்ச் பார்வையும் கிளியராக இருக்கும், கிட்ட படிக்கும் போது பார்வையும் கிளியராக இருக்கும். எந்த சுச்சுவேஷனுக்கும் பேஷண்ட்டுக்கு கிளாஸ் போடுற மாதிரி ஒரு நிலைமை வராது. சர்ஜரி செய்யும் போது பேஷண்ட்டுக்கு ஊசியெல்லாம் தேவையே இல்லை. அங்கே செய்கிறது டாபிக்கல் phacoemulsification. இந்த டெக்னிக்கில் கண்ணில் ட்ராப்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு கண்ணை மறுத்து போயிருக்கோம். ஸோ இந்த 10 மினிட்ஸில் நாங்கள் சர்ஜரியை முடிச்சுடுவோம். சர்ஜரி செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி 3D phacoemulsification. இதில் சர்ஜனுக்கு அந்த டிவியிலேயே அந்த ஐயோட ஃபுல் வியூவும் ஒரு 3 டைமென்ஷனல் எஃபெக்டில் தெரியும். திஸ் இஸ் வெரி அட்வான்டேஜியஸ். இதனால் பேஷண்ட்டோட ஐயோட ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக தெரியும். சர்ஜரி செய்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. பேஷண்ட்டோட ஐ டைனாமிக்ஸ், ஃப்ளூயிடிக்ஸ், அதை சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக அண்ட் ஷார்ப்பாக தெரியுங்க. சர்ஜரி செய்யும்போது பேஷண்ட்ஸுக்கு எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட், வலி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போது அந்த கண்புரையை இந்த phacoemulsification டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இப்போது நம்ம அந்த Zeiss ட்ரைஃபோக்கல் லென்ஸை இம்ப்ளான்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது அந்த லென்ஸ் பேஷண்ட்டோட ஐக்குள்ளே இருக்குங்க. ஒன்ஸ் இது இம்ப்ளான்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லென்ஸ் மூவ் ஆகாது, ஷேக் ஆகாது. எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாலும் இந்த லென்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் ஒரு 1/2 hour 1 hour ரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இது இம்மீடியட் போஸ்ட்-ஆப். நாங்கள் என்ன செக் பண்ணுறோன்னா அந்த லென்ஸோட சென்ட்ரேஷன் எப்படி இருக்குது, பவர் எவ்வளோன்னு இப்போ நாங்கள் செக் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணுறதுக்கப்புறம் பேஷண்ட்டோட பார்வை ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. தூர பார்வையும் அவங்களுக்கு நல்லாயிருக்கு, கிட்ட பார்வையும் அவங்களால எல்லாமே படிக்க முடியுது கிளாஸ் இல்லாமல். சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் பெருசாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. அடுத்த நாள்லேருந்தே எல்லா நார்மல் ஆக்டிவிட்டீஸும் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். தலை குளிக்கிறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணலாம். ஆனால் ஒரு 4 to 5 வீக்ஸ்க்கு மட்டும் கண் ட்ராப்ஸ் கரெக்டாக அப்ளை பண்ணணும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் இப்போ கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். If you have any other doubts about cataract surgery, comment boxல டைப் பண்ணுங்கள். As soon as possible, I will get back to you.